Good morning. How are you? I hope you are all good. I am also good. Thanks a lot. அன்பு இதயங்களே, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மனிதர்கள் அனைத்துமே அட்மாஸ்பியர் என்ற அணுக்களால் சுற்றத்தால் அழுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போதோ கைகளை அசைக்கும் போதோ நம்ம ரொம்ப சாதாரணமாக கையை ஆட்டுறோம், சில மாதிரி நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த கையை அழுத்தது ஒரு பெரிய சக்தியை கொடுத்து தான் நம்ம அழுத்துறோம், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தான் நடக்கிறோம் அப்படின்றத பற்றி நான் சொன்னேன். இது எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தவங்க நம்ம சலீஸாக போகிறோம், வரோம், ஓடுறோம், விடாறோம். ஆமாம், பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். கையினாக்கா அனாவசியம் கையை தூக்கல, ஒரு பெரிய அழுத்தத்துலேருந்து நம்ம அந்த கையை தள்ளி அலாட் போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் சில உதாரணத்தை சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கையை அசைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அசைக்கும் போது எதிரில் ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சு, அதை படும்போது பாருங்க, கை வச்சு சும்மா கையை நீட்டினேன், அது ஒரு தடை இருந்தோன்னே அது தடை மேலே பட்டோன்னே என்னுடைய கை ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு. அதோடைய அர்த்தம் என்ன? நம்ம அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம பண்ணிக்கிறோம், அது ஒரு தடை இருந்தோடனே நம்ம அதை ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம எங்கே நடக்கிறோன்னு வச்சுக்கோ, நம்ம சாதாரண ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நடந்துன்னு போயிடுக்கிறோம். அங்கே தவறி ஏதாவது ஒரு கல் இருந்துட்டு அந்த கல் மேலே கால் அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுதுங்க? பலத்த காயம் ஆகுது, விரலில் அடிப்பட்டு ரத்தம் வருது. ஒரு நாள் அதை தடுக்கிறதுனால நம்ம கீழே விழுந்து மரணத்தை கூட சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து போகிறோம். வே கிளியராக இருந்தாக்கா வி கேன் கோ ஃப்ரீலி சேஃப்டியாக போகும்போது. அங்கே எதில் ஒரு தடை இருந்துச்சுன்னா நம்முடைய ஃபோர்ஸ் வந்து அது மேலே பட்டு நம்மளையே தள்ளிடும் கீழே அப்படின்றத பற்றி நான் சொன்னேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நம்மளை சுற்றி இந்த அட்மாஸ்பியர் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்குது. நம்ம தனி ஒரு மாதிரி ஃப்ரீயாக இல்லை. நம்ம சொன்னல, நான் நின்றுன்னு இருக்கும்போது கூட ஜஸ்ட்டு நம்ம மரத்தை மாதிரி நட்டு இல்லை வேர் வந்ததுன்னா அது பிடிச்சின்னு இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே நம்ம காலை வச்சு நிற்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்மாஸ்பியர் வந்து நம்மளை சுற்றுப்புறம் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அணுக்கள் நம்மளை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, பாருங்க, நம்ம நடந்து போகும்போது கூட தவறி ஏதாவது தடங்கள் ஏற்பட்டாக்கா அதை சந்திக்கும் போது அங்கே நம்ம காலுக்கு கைக்கோ தலைக்கோ எவ்வளோ ஒரு விபத்து ஏற்படுது, ரத்தம் வருது, கீழே விழுந்துட்டாக்கா. ஏன் விழுறோம்? நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து போகிறோம். ஃபோர்ஸ் கொடுக்கலனாக்கா அப்படியே நின்றது தான், அவ்வளோதான். இப்போ ஒரு இடத்துல ஒரு இடத்துல பயணம் செய்யும்போது நம்ம இந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை புஷ் பண்ணிவிட்டு பண்ணிக்கிட்டு தான் நம்ம போகிறோம். நான் இது விஷயமாக மற்ற அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வேறு சப்ஜெக்ட் பேசும்போது நான் இதை பற்றி பேசுகிறோம். ஓகே, நைஸ் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே.